பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை, அது 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. 15 படிச்சிங்க அப்படின்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அழகாய் கர்த்தர் எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். இது யோபு புஸ்தகத்துல 15:14 நீங்கள் வாசித்தீர்களேயானால், மனுஷனானவன் பரிசுத்தமாகிறதற்கும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாகிறதற்கும் அவன் ஏமாத்திரம். பாருங்களேன், யோபு சொல்லுகிறார், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், நீதிமான். அவன் சொல்லுகிறான், ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வது எம்மாத்திரம். ஆனால் அதே வயதான் தான் புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு வசனத்தை நமக்கு எழுதியிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். வேதத்துல பரிசுத்தமாக இருந்து சாதித்த கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது யோசேப்பு. நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்தவன். நல்லா கவனிக்கணும். அவன் அடிமையாய் விற்கப்படுகிறான், தன் சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான். இஸ்மவேலரிடத்தில் விற்று அவன் மூலமாய் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் விடப்படுகிறான். அங்கே நடந்தது என்ன? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39 நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார், வீட்டின் உள்ளேயும் ஆசீர்வதித்தார், வெளியேயும் ஆசீர்வதித்தார். அவன் இருக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது. எனவே அந்த எஜமான் பார்வோன் யோசேப்பை உயர்த்தி வைத்தான், தன்னுடைய வீட்டுக்கு விசாரணை காரணமாய் மாற்றினான். தன் வீட்டிலே மிக முக்கிய அந்தஸ்தை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தான். நல்லா கவனிக்கணும். எப்பயுமே பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பாருங்களேன், இவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு? 39:7 சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் முன் கண் போட்டு, என்னுடைய சைனி என்றால் என்னுடைய தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி யோசேப்பினுடைய மனைவி, அதாவது ராஜாவினுடைய மனைவி, இவனை வம்பா அழைக்கிறாங்க. ஆனால் யோசேப் என்ன தெரியுமா சொன்னாரு? இத்தனை பெரிய பொல்லாப்பு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவம் நான் செய்வது எப்படி? நல்லா கவனிக்கணும். ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தவறு பண்றது ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. ஆனா தேவனுக்கு உண்மையாய் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக மகிமையாய் வாழ்வது என்பது மிகப்பெரிய கடினம். ஆனால் இந்த யோசேப்பு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். எனவே என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதன் மூலமாய் சில அவமானங்களையும் பாடுகளையும் சிறைச்சாலையில் அனுபவித்தாலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் அந்த தேசத்தில் எந்த ராஜா தூக்கி சிறையில போட்டானோ, எந்த ராஜரீக குற்றத்தினால போய் உள்ள இருந்தானோ, அதே ராஜா அந்த தேசத்தில் உயர்த்தி வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த நல்ல வார்த்தை. பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர்வு கட்டாயமா வரும். ஒருவேளை இந்த உலகம் உங்களை என்ன வேணாலும் சொல்லலாம், உலகம் உங்களை விரோதிக்கலாம், உலகம் உங்களை சிறையில கூட தள்ளலாம், உலகம் உங்களை வேறு விதமாய் காய்மகரமாய் விரோதிக்கலாம். ஆனா இந்த எளிய ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிறார். நீ பரிசுத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தருக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பின் கையில ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை போட்டு அவன் சொன்னா, யோசேப்பு எகிப்து தேசத்திற்கே அவன் அதிகாரியா இருக்கிறான், இவனுடைய உத்தரவில்லாமல் எவனும் கையையும் ஆட்டக்கூடாது, காலையை அசைக்க கூடாது. பாருங்களேன், எத்தனை பெரிய உயர்வு. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் கூட பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், ஒருவேளை மனிதர்கள் புரிந்து கொள்ளல, நான் பரிசுத்தமாக தான் வாழ்றேன், ஆனால் மனுஷன் என்ன விரோதிக்கிறான் அப்படி இப்படின்னு நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஒரு நாளும் நீங்கள் கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்கள் உயர்வீர்கள், நல்லா இருப்பீங்க. கர்த்தருக்காக வைராக்கியத்தை இருதயத்தில் வைத்து பரிசுத்தராயிருங்கள். அவரை போல ஒரு வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். God bless you all.